அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மீட்பின் மூலமாய் உண்டாயிருக்கிற முதல் ஆசீர்வாதமாகிய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அந்த சத்தியத்தை ஆழமாக தியானித்தோம். இந்த வாரத்திலே இப்பொழுது யோவான் சுவிசேஷ நிருபத்திலே பிரதானமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள் மூலம் அருளப்படுகிற ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவன் என்னும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் இந்த வாரம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்பொழுது யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவ பிள்ளைகளே, எங்கே இந்த யோவான் சுவிசேஷத்திலே நாம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை குறித்து நாம் பிரதானமாக இந்த யோவான் சுவிசேஷத்துல என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்க, இயேசு எப்படி நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிறவரா இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் இந்த சுவிசேஷத்துல வாசிக்கிறபடினா இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன என்ற சத்தியத்தை நாம் ஆழமாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே நம்ம எல்லாருக்கும் வேதத்துல மிகவும் அறிந்த மிக பிரபலமான வசனமாகிய யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பாருங்க, இயேசு எதற்காக தாம் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார், எதற்காக அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த சத்தியத்தை குறித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இயேசு இங்க சொல்றார். பாருங்க, அப்பனா தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் போது நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி எங்கே பாருங்க வேதம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இப்போ இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நித்திய ஜீவன் என்று நாம் சொல்லும் போது பொதுவாக நாம் எல்லாரும் மனதிலே முதலாவது சிந்திக்கிற காரியம் என்னவென்றால், நித்திய ஜீவன் என்றால் நாம் செத்த பிறகு நாம் இயேசுவோடு நித்தியமா என்ன செய்ய போகிறோம், வாழ போகிறோம். அப்போ இதுதான் எனது நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி பொதுவாக பாருங்க, இந்த நித்திய ஜீவன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நம்முடைய மனதுல வருகிற புரிந்து கொள்ளுதல் இதுதான். ஆனா தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவன் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நித்திய ஜீவன் என்ற இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படிங்கிறத விளக்கத்தை இயேசுவே பாருங்க அவர் செய்கிற ஜெபத்திலே யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கொடுக்கிறத தான் நாம் முதலாவதாக என்ன செய்தோம்,
வாசித்தோம் பாருங்க. மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதற்கு விளக்கத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார் பாருங்க. எங்க இயேசு சொல்லுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், அதாவது பிதாவாகிய தேவனையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்னது, நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெறுகிற நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதற்கு இயேசு இங்க என்ன செய்கிறார், விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை பாருங்க நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ நித்திய ஜீவன் என்றால் என்ன? முதலாவது, நித்திய ஜீவன் என்றால் அது தேவனுடைய ஜீவனாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அதாவது தேவனுக்குள் என்ன உயிர், அந்த ஜீவன் உயிர் என்ன இருக்குதோ அந்த ஜீவனை பாருங்க நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியின் மூலம் என்ன செய்கிறோம், பெற்று கொள்ளுகிறோம். தேவனுடைய ஜீவனை நாம் என்ன செய்கிறோம், நமக்குள்ளாக என்ன செய்கிறோம், பெற்று கொள்ளுகிறோம். இதை கொஞ்சம் நான் பாருங்க விளக்கி சொல்லுகிறேன் பாருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம ஆதி ஆகமத்துக்கு செல்லலாம். இப்போ நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், நித்திய ஜீவன் என்றால் என்ன, இதனுடைய விளக்கத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், நித்திய ஜீவனா என்னது, அது தேவனுடைய ஜீவன் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் இப்போ 7வது வசனத்துக்கு செல்வோம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் ஆதாமை சிருஷ்டிக்கிறதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். பாருங்க, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே என்ன செய்கிறார், அவனுடைய சரீரத்தை என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். ஆனா இன்னும் அந்த சரீரத்துக்கு என்ன செய்யல, உயிர் வரல. இப்போ சரீரம் என்ன செய்யணும், உயிரடையணும். அதற்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவருடைய நாசியிலே என்ன செய்கிறார், ஊதுகிறார். நாசியிலே ஊதினார்னு என்ன அர்த்தம், தம்முடைய ஜீவனை ஆதாமுக்குள்ளே என்ன செய்கிறார், ஊதுகிறார். ஊதினவுடன் என்ன ஆகிறது, மனுஷன் இப்பொழுது ஜீவாத்துமா என்ன செய்கிறான், ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பாருங்க, ஆதாம் தேவனுடைய ஜீவனை பெற்றவுடன் அவன் என்ன செய்கிறான், அவனுக்குள்ளே உயிர் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. அவன் இப்பொழுது ஜீவாத்மா என்ன செய்து ஆயிட்டான். அதாவது தேவனுடைய ஜீவன் நிறைந்த ஒரு மனிதனாக ஆதாம் இப்பொழுது என்ன செய்து விட்டான், மாறிவிட்டான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்ப ஆதாமுக்குள்ளே தேவனுக்குள் என்ன ஜீவன் இருந்ததோ அந்த ஜீவன், அந்த உயிர் இப்போ பாருங்க, ஆதாமுக்குள்ள வந்தவுடன் இப்ப என்ன ஆச்சு பாருங்க. இது இப்ப நம்ம நித்திய ஜீவன் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதலாவது நித்திய ஜீவன் என்றால் என்ன அர்த்தம், அது தேவனுடைய ஜீவனை குறிக்கிறது. அப்ப இங்க பாருங்க, ஆதாம் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான். பெற்றவுடன் அவன் இப்பொழுது உயிரிழந்து ஜீவாத்மாகிறான். அதாவது தேவ சாயல் கொண்ட ஒரு மனுஷனாய் அவன் என்ன செய்கிறான், மாறுகிறான். தேவனுடைய ஜீவன் அவனுக்குள்ள என்ன செய்கிறது, இருக்கிறதுனால இப்ப என்ன ஆகுது பாருங்க, இப்போ ஆதாமுக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆற்றல் ஆதாமுக்குள்ள என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. நம்ம பார்த்தோம்ல, நித்திய ஜீவன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே என்னது, நித்திய ஜீவன். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம், நாம் ரட்சிக்கப்படும் போது பாருங்க தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுக்குள் இருக்கிற ஜீவனை பெற்றுக்கொள்வதன் மூலம் இப்போ நாம தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆற்றலை என்ன செய்கிறோம், பெறுகிறோம். பாருங்க, தேவனை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆற்றலை என்ன செய்கிறோம், பெறுகிறோம். பாருங்க, இது ஆதாமுடைய வாழ்க்கையில
நாம் புரிந்து கொள்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இப்ப பாருங்க 8வது வசனத்தின் முன்பகுதியை வாசிக்க கேட்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய ஜீவனை பெற்றவர்களா என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அப்போ கர்த்தருடைய ஜீவன் அவங்களுக்குள்ள இருந்ததுனால இப்போ ஆதாமும் ஏவாளும் பாருங்க கர்த்தரை அறிந்து கொள்வதற்கான ஆற்றல் அவர்களுக்குள்ள என்ன செய்தது? இருந்ததுனாலதான் பாருங்க இப்போ நம்ம இங்க பார்க்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே தேவனாய கர்த்தர் என்ன செய்தார்? உலாவி. இப்ப பாருங்க, அவர் ஆதாம் ஏவாளோடு என்ன செய்தார்? உறவாடினது மூலம் பாருங்க இப்ப ஆதாமும் ஏவாளும் தங்களை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிகிற அறிவுல என்ன செய்கிறார்கள்? வளருகிறார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவன் என்பது பாருங்க உண்மைதான். அதுல நாம் நித்தியமாய் இயேசுவோடு என்ன செய்ய போகிறோம்? நித்தியத்துல போய் வாழ போகிறோம். அதுவும் நித்திய ஜீவன்ல ஒரு பங்கு தான் பாருங்க. அதுவும் அந்த நித்திய ஜீவன் என்ற அந்த வார்த்தையின் ஒரு அர்த்தம் தான். ஆனா அது அதனோட முதல் அர்த்தம் அது கிடையாது பாருங்க. நித்திய ஜீவனு என்று சொல்ல நாம் இயேசுவை விசுவாசிக்கிற மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அதுக்கு முதல் அர்த்தம் என்னது? தேவனுக்குள் இருக்கும் அந்த ஜீவன் எனக்குள்ளே வருகிறது மூலம் இப்போ நான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனை அறிந்து கொள்ளும் ஒரு ஆற்றலை நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்கிறேன். இதன் மூலம் நான் தேவனோடு உறவாடி தேவனை அறிகிற அறிவிலே நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய முடிகிறது? வளர முடிகிறது. தேவனை நான் என்ன செய்ய முடிகிறது? ஒவ்வொரு நாளும் அறிகிற அறிவிலே வளர்ந்து தேவனோடு ஒரு நெருங்கிய உறவிலே இந்த பூமிக்குரிய வாழ்விலே நான் என்ன செய்ய முடிகிறது? வாழ முடிகிறது. இப்படியே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற நான் முடிவில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்கும் போது அதுக்கப்புறம் இப்போ தேவனுடைய நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறதுனால இப்போ நித்தியமாய் இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கையை நான் என்ன செய்கிறேன்? முடிவில் என்ன செய்கிறேன்? சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். அப்போ முடிவிலே சுதந்திரிக்க போகிற அந்த நித்தியமாய் இயேசுவோடு சுதந்திரிக்கிற நித்தியமாய் இயேசுவோடு வாழ போகிற அந்த வாழ்க்கையை மட்டும் நித்திய ஜீவன் குறிக்கல. இந்த நித்திய ஜீவன் முதலாவது எங்க ஆரம்பிக்குது? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது? ஆரம்பிக்குது பாருங்க. அது எப்படி ஆரம்பிக்குது? நான் தேவனுடைய ஜீவனை பெறுகிறது மூலம் தேவனோடு உறவாடி அவரை அறிந்து கொள்ளும் ஒரு ஆற்றலை நான் என்ன செய்கிறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ இததான் பாருங்க ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் என்ன செய்ய நடந்தது? அவர்கள் கர்த்தர் விலக்கின அந்த பழத்தை சாப்பிடும் அந்த நாள் வரைக்கும் அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருந்தபடியால் பாருங்க கர்த்தர் அவனுடைய ஆதாமுடைய நாசியிலே ஊதின உடனே அவன் ஜீவாத்மானான். கர்த்தருடைய ஜீவனை பெற்றவனாய் அவன் மாறினவுடன் இப்ப பாருங்க அவன் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவி தேவனாய கர்த்தர் ஆதாம் ஏவாளோடு பேசினார். ஆதாம் ஏவாள் கர்த்தரோடு உறவாடினார்கள். அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வளர்ந்தார்கள். ஆனா என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்களோ அன்னைக்கு என்ன ஆச்சு பாருங்க. இப்போ இதுதான் இதுல நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ பாருங்க, எப்போ ஆதாம் ஏவாள் கர்த்தர் விலக்கின கனியை சாப்பிட்டார்களோ அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் சொல்ல, நீ சாகவே என்னது சாவாய். அப்போ பாருங்க, அவர்கள் பாவம் செய்த அன்னைக்கு அவங்க என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். அப்போ நாம ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த நாள்ல சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னாரே, அந்த தண்டனை அவர்கள் மேல் வந்தது.
அப்படின்னா உடனே அவங்க பழத்தை சாப்பிட்ட அடுத்த நாள்லயே அந்த நிமிஷத்திலே செத்து விழுந்துட்டாங்களா? இல்லை, சரீர பிரகாரமா அவங்க என்ன செய்யலை, சாகவில்லை. அது அவர்கள் இந்த பூமியில 900 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து பின்பு சரீர பிரகாரமா என்ன செய்தார்கள், மரித்து போனார்கள். ஆனா அவர்கள் பழத்தை சாப்பிட்ட அந்த நிமிஷத்திலே என்ன செய்தார்கள், சாகவே செத்தார்கள். எப்படி செத்தார்கள்? ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களுக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய ஜீவன் அவர்களை விட்டு என்ன செய்தது, அகன்று போனது. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் ஜீவன், பிசாசுக்குள்ள இருந்த அந்த மரணத்தின் ஜீவன் ஆதாம் ஏவாளுக்குள்ள என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. பாருங்க, அதை வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்ப பாருங்க, எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்களோ அப்ப என்னாச்சு பாருங்க, பாவத்தினாலே மரணம் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்தது, பிரவேசித்தது. மரணம் அவர்களுக்குள்ள என்ன செய்தது, பிரவேசித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனை விட்டு என்ன செய்தார்கள், பிரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு போய்விட்டார். அதன் மூலம் அவர்களுக்குள்ளே இருந்த தேவ ஜீவன் அவர்களை விட்டு என்ன செய்து விட்டது, போய்விட்டது. இப்பொழுது அவர்களுக்குள்ளே பிசாசுக்குள்ள இருக்கும் அந்த மரணத்தின் ஜீவன் அவர்களுக்குள்ளே என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. இதன் மூலம் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு இப்போ அதன் நிமித்தம் இனி அவர்கள் தேவனை அவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக அவர்களுக்குள் தேவனுடைய ஜீவன் இருந்தபடியால் அவர்களுக்குள்ளே தேவனை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் இருந்தது. ஆனா எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்களோ இப்போ அதன் நிமித்தம் அவர்களை விட்டு தேவனுடைய ஜீவன் அவர்களை விட்டு போய்விட்டபடியால் இப்பொழுது தேவனை அறிந்து கொள்ளுகிற ஆற்றலும் அவர்களை விட்டு என்ன செய்து விட்டது, விலகிவிட்டது. இப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவனா யாருன்னு தெரியாமலே என்ன செய்திருச்சு, போயிருச்சு. இவர்கள் தேவனை அறிய முடியவில்லை. அதுக்கப்புறம் தேவனை அறிகிற அறிவுல அவங்க வளர முடியல. தேவனோடு அவங்க என்ன செய்ய முடியல, இதுக்கு முன்னே மாதிரி உறவாட முடியல. ஏன்னா பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மரித்து போனதுனால, தேவனை விட்டு பிரிக்கப்பட்டதுனால இப்பொழுது அவர்கள் தேவனை அறிகிற அறிவின் ஆற்றலை அவர்கள் இழந்து போனார்கள். இதன் நிமித்தம் இப்போ அவர்களால் தேவனோடு என்ன செய்ய முடியல, உறவாட முடியல. ஏதேன் தோட்டத்துல உறவாடின மாதிரி இப்போ ஆதாம் ஏவாளால பாவம் செய்த பிறகு என்ன செய்ய முடியல, அவங்களால உறவாட முடியலை. இதைதான் தேவ பிள்ளைகளே, நாம் பாவத்தின் நிமித்தம் முதலாவது இழந்து போனோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தின் நிமித்தம் நம்ம இழந்து போனது என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பரலோகத்துக்கு போற பாக்கியத்தை இழந்து போனோம், ஏதேன் தோட்டத்தை இழந்து போனோம், அந்த அழகான தோட்டத்தெல்லாம் இழந்து போனோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். தேவ பிள்ளைகளே, பாவத்தின் நிமித்தம் நம்ம இழந்து போன முதல் காரியம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? தேவனுடைய ஜீவனை இழந்தோம். அதன் மூலம் தேவனோடு உறவாடுகிற ஆற்றலை இழந்து போனோம். அதன் மூலம் இப்போ தேவனை அறிய முடியாமல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விட்டது, ஆகிவிட்டது. இப்போ என்னால தேவனை என்னது அறிந்து கொள்ள முடியல. தேவனை அறிந்து கொள்ள முடியாத ஒரு இருள் இப்ப மனுஷனுக்குள்ள என்ன செய்திருச்சு, வந்துருச்சு. இப்போ இந்த இருள் மனுஷனுக்குள்ள வந்ததுனாலதான் இப்போ மனுஷன் என்ன பண்ணுகிறான், தேவனை அறியாதவனா இருக்கிறதுனால இப்போ அவன் தன் சுய அறிவின்படி வாழ்ந்து, தன் இஷ்டப்படி வாழ்ந்து
இப்போ அவன் சகலவிதமான பாவங்களையும் செய்கிறவனாக அவனோட வாழ்க்கை என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. காரணம் என்ன? அவன் தேவனை அறியவில்லை. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியும் அப்போ மனுஷன் பரிசுத்த பாதையிலே, பரிசுத்த வாழ்க்கையின் பாதையிலே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால் மறுபடியும் மனுஷன் தேவனை அறிகிற அறிவின் ஆற்றலை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் பெற்றுக்கொள்ளுகிற முதல் ஆசீர்வாதங்கள்ல முக்கியமானது என்னது? அவனோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இப்போ மறுபடியும் அவன் தேவனுடைய ஜீவனை பெற்றவனாக, தேவனுடைய நித்திய ஜீவனை பெற்றவனாக அவன் என்ன செய்கிறான்? மாறுகிறான். வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம எப்போ ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் பாருங்க பாவங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கிறார்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் பாவத்திலே மரித்து போயிருந்தோம். மரித்து போன நாம் இப்போ அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் பரிசுத்த ஆவியினால் நாம் கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய நித்திய ஜீவனை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொண்டவர்களா என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். அவருடைய ஜீவனை மறுபடியும் எப்படி பாருங்க, ஆதாமுக்குள்ளே தேவன் அந்த சுவாசத்தை ஊதின போது அவன் எப்படி ஜீவாத்மா ஆனானோ, பாவம் செய்த போது அதை தான் ஆதாம் இழந்து போனா. ஆனா இப்ப இயேசுவை மறுபடியும் நம்முடைய ஆண்டவரா இரட்சகரை ஏற்றுக்கொள்ள போது மறுபடியும் அந்த இழந்து போன ஜீவனை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, வாசிக்கலாம் யோவான் 20ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, இங்கே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்த பின்பு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் இயேசு என்ன செய்தார்? உயிரோட எழுந்து விட்டார். இப்போ உயிரோட எழுந்த கிறிஸ்து இப்ப என்ன செய்கிறார்? தம்முடைய சீஷர்களிடத்தில் வருகிறார். வந்து பாருங்க, அவர்களிடத்தில் பேசி இப்போ பாருங்க, ஆதாமுக்கு தேவனாய கர்த்தர் என்ன செய்தாரோ அதே காரியத்தை இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இங்கே அதே காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? பாருங்க, அவர்கள் மேல் என்ன செய்தார்? ஊதினார். எப்படி தேவனாய கர்த்தர் பாருங்க ஆதாமுடைய நாசியிலே ஊதினார், அதே போல இங்க இயேசு தம்முடைய சீஷர்கள் மேல் என்ன செய்கிறார்? ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவர்களுக்கு மறுபடியும் அவர்களுக்கு ஜீவனை என்ன செய்கிறார்? அருளுகிறார். பாருங்க, தம்முடைய உயிர்த்தெழுந்த ஜீவனை இப்போ தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்? மறுபடியும் அருளுகிறார். அப்போ இங்கே சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பெற்றுக்கொள்வதன் மூலம் என்ன ஆயிடுச்சு? இப்போ யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுவது போல இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்க, இயேசு கிறிஸ்து ஓடு கூட இந்த சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் இருந்தாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு அவங்க இருந்தாலும் இயேசு போதித்த அநேக உபதேசங்களுடைய அர்த்தம் அவங்களுக்கு விளங்கவே என்னது இல்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடு மரணத்தினுடைய அர்த்தம்லாம் அவங்களுக்கு விளங்கவே இல்லை. ஆனா எப்போ ஜீவனை கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனை பெற்று கொண்டார்களோ இப்போ பாருங்க, அது வரைக்கும் இயேசு ஏன் சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தாருன்னு புரியாம இருந்த பாருங்க பேதுரு பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு எழும்பி நின்று பாருங்க அந்த எருசலேம் பட்டணத்துல கூடியிருந்த அத்தனை ஜனங்களையும் பார்த்து ஏன் இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அவ்வளவு பாருங்க தெளிவாக புரிந்து கொள்ளுதலோடு என்ன செய்கிறார்? பிரசங்கித்தார். ஏன்? ஜீவனை சீஷர்கள் பெற்றுக்கொண்டவுடன் இப்ப கர்த்தரை அறிந்து கொள்ளும் ஆற்றல் அவர்களுக்குள் வந்து செய்து விட்டது, வந்து விட்டது.
இதைதான் நீங்களும் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒன்றிருக்கிற ரட்சிப்பின் மூலம் பெற்றிருக்கிறீர்கள். அப்போ இந்த நாள்ல நல்லா தெரிஞ்சவங்க, நீங்களும் சீசர்களை போல் மறுபடியும் கர்த்தரை அறிந்து கொள்கிற ஆற்றலை அவருடைய நித்திய ஜீவன் மூலம் பெற்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள்ல இருந்து கர்த்தரை அறிவிலே வளரும்படி அதனால் நாடுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரா இயேசுவின் மூலம் வருகிறப்பா இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் இயேசுவின் மூலம் எங்களுக்கு அதில் இருக்கிற நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை தெளிவாக பார்த்தோம். எப்படி அவருடைய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டது மூலம் மறுபடியும் நாங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும் ஆற்றலை எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று பார்த்தோம் அப்பா. அதனால் இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல இருந்து கொடுங்கப்பா, கொடுங்க. உங்களோட பிள்ளைகள் இந்த நாள்ல இருந்து உண்மையை அறியும்படிக்கு ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் அன்றாட உம்மோடு உறவாட உங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் இந்த வேத வசனத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திர பிதாவாகிய தேவனையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவையும் ஆண்டவரே சோத்திர இந்த வேதத்தின் மூலம் அவரை குறித்த அறிகிற அறிவிலே வளர இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சோத்திரம் பரிசுத்த ஆவியின் மூலமாக நீர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்திருளுங்க. அதன் மூலம் ஆண்டவரே யோவான் 17:3 இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோட வாழ்வில் நிறைவேறட்டும். பிதாவா மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிறதே. இந்த வார்த்தை அப்படியே இந்த பிள்ளைகளோட வாழ்வில் நிறைவேறபடி கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.